அந்த காலத்திலே எங்கள் ஊரில் தொங்கு பாலம் இருக்குது. தொங்கு பாலத்தை ரீச் பண்ணிட்டோம். ஒத்து சேதம் நடக்கல, செக்கடியில் நடந்தது. அப்படியே வீட்டையும் ஓடி போயிட்டு கடைஜாமானே அந்த அடுத்த மலை அடே அது குட்டிடா இறங்கிட்டு அங்கே ஒன்று இருப்பேன் ரெண்டு. ஆமாங்க, முதலைகளின் ராஜ்யம் ஃப்ரான்ஸ். வாய பழங்க கிடக்குதுங்க ஃப்ரான்ஸ். இந்த அம்மா சரி எத்துனடா ரெண்டு பார்த்தீங்களா ஃப்ரான்ஸ்? ஆக கண்ட உடனே பாஞ்சிடுவா என்ன? ரோட்டில் வந்தான், ரோட்டில் முன்னு கொண்டு கிடக்கணும். இதுக்குள்ளாண்டா ஆண்டு குளிச்சோம். ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மன்னாரில் குஞ்சுக்குளத்தில் அமைஞ்சிருக்கிற தொங்கு பாலத்தை பார்க்க தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். சொல்ல இந்த ரோட்டு கட்டடமாக தாண்டோன்னா அந்த அதில் ஒழுங்க மாதிரி ஒன்றால வருது. இந்த ரோட்டு இதால் ஒருத்தரும் வராதிங்க, வந்தா கொஞ்சம் ஆபத்து தான். யானை இருப்பாங்க, யானைகள் மற்றும் முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இவ்விடத்தை வந்து முதல்ல சரியாக நிற்கிது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு கிளிப் ஒன்று போடுறோம் பாருங்கள், தொடர்ந்து வீடியோ தொடர்ச்சியில். இடத்த குளிக்காதீங்க, ஆனால் நிறைய பேர் சொல்லியும் கேட்காம குளிப்பாங்க. அந்த குளிக்கிற இடத்தையும் காட்டுறவாங்க. அவ்வளோதையா பெருசாண்டு வராது. சரி, அந்த தண்ணி அடிக்கிற போஸுக்கு நானே ஒருக்கா இழுபட்டுக்கு வந்துட்டேன்டா. தச்சல அதை தாண்டி இஞ்சால வந்திருந்தா முதல்ல தின்றுருக்கேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டுருங்க. இப்போ நம்ம குஞ்சுக்குளத்து பாலம் பார்க்க போகிறோம், தொங்கு பாலம். 6 மணி, இரவு 6 மணிக்கு பிறகு இந்த ரோட்டால் வராதிங்க. பாருங்கள், யானை இப்படி மரங்களை முடிச்சு வச்சு. இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே இந்த தொங்கு பாலம் முடிய ஒரு பழங்காலத்து வீடு ஒன்று இருக்குது. அது என்ன முறையில் கட்டியிருக்கிறாங்கன்றதையும் காட்டப்பட்டோம். தட்டி விட்டுறாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டுருங்க. இது நல்ல ஒரு வித்தியாசமான விளாகாக இருக்கும் இது. ரைட், ஓகே. அப்படியே நிப்பாடு முதலே காட்டு. எங்கடா இருக்கு? பொறுங்க வரேன், முதலையை காட்டுறேன். முதலையை ஃபோட்டோவாக காட்டுறேன், சரியா? ஏண்டா வீடியோவில் ஜூம் பண்ணும்போது முதல்ல பெருசாக கிளியராக தெரியாது. எவ்வளோத்தடா கிடக்கு? இஞ்சால பக்கமா அங்கால பக்கமா? தண்ணி வீடா? இந்த அதில் போனால் தெரியலையா? தண்ணிக்கு தாண்டிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கழிச்சு வருவார். தண்ணிக்கு தாண்டிட்டு அந்த பாருங்கள். ரைட், ஓகே. ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? தெரியுது. அந்த கிடக்கு. அது வந்து முதல்ல தான் பார்த்தீங்கன்னா அப்படி லைனுக்கு நீங்கள் நிறைய முதல்ல இருக்குது. அவடத்தை வந்து வான் திறக்கும்போது வர்ற வேகமான தண்ணியில் நீங்கள் குளிப்பீங்களா இருந்தால் இழுபட்டு நெஞ்சால வந்தீங்கண்டா கன்ஃபார்ம் பால் தான். குளிக்காதீங்க. முதலைக்கு இறைச்சி கறி தான். சரி, ஓகே. அங்கே பாருங்களேன்ப்பா விளையாட்டுகளை ஆக்கல்ற விளையாட்டுகளை பாருங்கள். ஓகே, ஜரிக்கட்டு வந்துடும். எனக்கு கொஞ்சம் தூரத்தில் தொங்கு பாலம் வந்துடும்.
ரமேஷ் இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கிறோம்? சுரேஷ் நாங்கள் வெளியே வரோம். அந்த ஜோக் பார்த்தது இல்லையா? அவர் நான் உங்கள் சுரேஷ். சுரேஷ் அங்கே நடக்கிற சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள் சுரேஷ். ஆம் ரமேஷ், இப்போ நாங்கள் இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். மழை மழை வீழ்ச்சியில் பெஞ்சு கொண்டிருக்கிறது. சுரேஷ், சரி, நீங்கள் அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சுரேஷ். ரமேஷ், மழை வந்து இவ்வளவு பெஞ்சு கொண்டிருக்கு இல்லை சுரேஷ்? வந்துட்டு சரி, இடம் வந்துட்டு குளிக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இடத்துல தான் திறந்தாச்சு. நான் அதை கிட்ட போய் காட்டுறேன். இடத்துலாம் குளிப்பாங்க. அப்படி குளிக்கும்போது பார வேகமாக தண்ணியோட பார்க்க நோம்பலாக இருக்குது. கீழே வேகமாக வரும். இழுபட்டுண்டு இதை தாண்டி நீங்கள் அங்கால போவீங்களா இருக்க முதலேட்ட மாட்டிடுவீங்க. சரியா? வாங்க இப்போ அந்த என்ன வேகமாக வருது தண்ணின்னு காட்டுறேன். இதால் இறங்கலாமாடா? எந்த போட்? அருவியாறு சுற்றுலா வலயம். வாராக்கள் இலங்கையை சுற்றி பார்க்க வர சுற்றுலா பயணிகள் நீங்கள் வரலாம். இஞ்சால மன்னாருக்கு வரும்போது மடுமாதா சேர்ச்சுக்கு இஞ்சாலம் மடு கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மற்ற பக்கம் வரணும். வந்தீங்கண்டா காட்டுவாங்க. குஞ்சுக்குளம்னு கேட்டிங்கண்டா காட்டுவாங்க. பாருங்கள் என்ன வேகமாக போகுதுன்னு பாருங்கள் தண்ணி. இதுக்குள்ளே முதல்ல இல்லை. ஆனால் இந்த தண்ணியில் இழுபட்டு அங்கால போனீங்கன்னா முதல்ல ஏற்ற மாட்டிடுவீங்க. அதை கட் பண்ணி விடுவோம். இவ்விடத்துல முதல்ல இல்லை. ஆனால் நீங்கள் இதை தாண்டி இவ்விடத்துல குளிக்கும்போது அது அந்த மரம் கடைசி மரம் பாருங்கள். அவடத்தை தாண்டி அங்கால போயிட்டீங்கன்னா அங்கால முதல்ல இருக்கு. இன்னும் சற்று நொடிகளில் தொங்கு பாலத்துக்கு போயிடுவோம். மன்னாரில் நீர்வீழ்ச்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஓமுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், காட்டுறேன் எப்படி இருக்கு. இது நீர் தேக்கம்ன்றது 209 கிலோமீட்டரில் தேக்கம் இருக்குது. அது இப்போ போகிறதுக்கு டைம் இல்லை. நம்ம இப்போ தொங்கு பாலம் பார்க்க போவோம். எங்கே நம்ம போகிறோம்? தொங்கு பாலம் பார்க்க போகிறோம். ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்காண்டி. 20 km/h. டிடிஎஃப் பசன் மாதிரி எங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். யார் நம்புவா? சூப்பர் கப்பில் 120க்கு பிடிச்சி போடுறாங்கண்டா அப்படியே அவள் டாக்கலாக இருப்பாங்க. இதானியாடா? இதானே இல்லைடா. ரெஸ்டாரண்டா அது? சாப்பாடு தொங்கு பாலம் பார்க்க வரார்கள். நீங்கள் இங்கே சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இடத்த சாப்பிடலாம். நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அருவியாறு சுற்றுலா வலயம் உணவகம். நீங்கள் சுற்றுலா பார்க்க வராக்கள் இவடத்தை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போய் என்னதுடா தொங்கு பாலத்தை பார்க்கலாம். அப்படின்னு தான் இருக்குடா. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். வந்து நீங்கள் இவடத்தை இருக்கலாம்ப்பா. அம்மா சரி, என் பிறந்த ஆண்ட்ரா. அருவியாறு சுற்றுலா வலயம் தொங்கு பாலம் பார்த்தீங்களா? அந்த காலத்திலே எங்கள் ஊரில் தொங்கு பாலம் இருக்குது. 1935ஆம் ஆண்டில் கட்டப்பட்டுள்ளது. குஞ்சுக்குளம் கிராமத்திற்கு மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் செல்வதற்கு இங்கே இருந்தாங்கால. ஏன்னா தண்ணி போயிரும்டா. தண்ணி மேல் மட்டும் வரும்.
இது வரைக்கும் வருமா தண்ணி? தண்ணி மேல் மட்டத்துக்கு வரும். அந்த பாலம் ஃபுல்லாக மூடிடும், கீழே போயிடும். இந்த தொங்கு பாலம் மூடிடுமா? தொங்கு பாலம் அந்த மட்டத்துக்கு நிற்கும் தண்ணி. அதுதான் கரெக்டாக நாங்கள் அந்த ஒரு கட்டத்துலலாம் அவ்வளோ பாம்பு கடிச்சேன்னு சொல்லி அவங்களாம் வெளியில் வந்தாங்க. அது என்னண்டு அது உனக்கு தெரியும்? அது செயலாம் போட்டாங்க நீங்கள். ஆண்டா, அப்போ நம்ம பிறந்தாப்புறம் நடந்த சம்பவமா அது? இல்லை இவங்க எஸ்டிஎப்போ ஏற்றினோம் நாங்கள். 100 மீட்டர் பாலம் இது, 2 மீட்டர் ஆகலாம். வாங்க இப்போ பாலத்துக்கு போவோம். நல்லா தான்டா இருக்கு, நல்லா இருக்கு. என்னடா இந்த ஆட்டம் ஆடுது அம்மா? டேய், இந்த ஆட்டமே நம்மளை தூக்கி வெளியால வீசி விட்டுருமே. அப்ப சிக்கல் தான். இங்க பாருங்க, டேய் கீழே விழுந்து போன பறிச்சு நோடிறாங்க. டேய் குடிச்சுன்னு போகணும் போல, குடிச்சுன்னு பாட்டாக்கள் கலந்து கீழே விழுந்துறான். ஐயோ, ஃபோன் நல்ல டெம்பராக தான் பிடிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ கீழே இருக்கிற தண்ணி வந்து இந்த மட்டத்துக்கு வருமா மழை காலத்தில்? டேய், அந்த பாலம் மூடுனா என்னன்ற அங்கால போவாங்க? போகலாதா? ஓ, கொலப்பசி. எங்க இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கோ? அது மேலே அப்புறம் போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா அவடத்துல வந்து ரோடு இருந்திருக்கு, கீழே தண்ணி பாயிற இடத்துல ஏற்கனவே ரோடு இருந்திருக்கு. அது இருந்தும் தண்ணி நிரம்பினதுக்கப்புறம் மேலே புதுசாக போட்டிருக்கேனே, புதுசாக போட்டிருக்கு. ஆனால் வெள்ளம் வரும்போது அந்த மேலே இருக்கிற ரோட்டே மூடிடுமா, அந்த பாலம் மாதிரி போகுதில்ல அதுவே மூடிடும். அது மூடி இந்த தொங்கு பாலத்தில் இந்த விளிம்பு வரைக்கும் வரும் தண்ணி. பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ கீழே தண்ணி இருந்து பாருங்க. அப்படியே போனால் அங்கால என்னடா சின்ன கோயிலா? அம்மா, வெறியாரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. புளிய மரமாடா? தொங்கு பாலத்தில் தொங்கலுக்கு வந்தாச்சு. நல்லா தான் இருக்கு. பாரு, இவ்வளோ காலம் இருந்துருக்குறேன், இன்றைக்கு தான் தொங்கு பாலம் வந்து பார்க்குறேன். ஏன்டா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தான் இருக்கணும். இது புரோதான பெயிண்ட் எடுத்தாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ரீச் பண்ணிட்டோம், தொங்கு பாலத்தை ரீச் பண்ணிட்டோம். நடக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள், கவனண்டா பின் பக்கத்தால் பார்த்து போகிறது. இந்த தொங்கு பாலம் வந்து 1935ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. இருக்கா தொங்கு பாலத்து இருக்கா? காட்டேன், பின்பக்கத்தை காட்டேன் எப்படி இருக்கு. மன்னாரில் குஞ்சுக்குளம்ன்ற பிரதேசத்தில் இருக்குது. பிரதேசம் தானே, மடு இதுக்குள்ளே தான் வரும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று இருக்குண்டு. நீங்கள் பார்க்க வர ஆக்களுக்கான உணவகம் வந்து முன்னுக்கு திறந்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆறுதல் அங்கே சாப்பிட்டு இவ்விடத்துல குளிக்கலாம். அங்கே முன்னுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு தேக்கம் ஒன்று இருக்குது. அவடத்தை நீங்கள் வடியாக குளித்து எல்லாம் செஞ்சுட்டு வடியாக ஒரு சின்ன சுற்றுலா பயணம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. போட்டது காரணம் வெள்ள பெருக்கு. சரி, நம்ம இங்கே ஒரு ஆளை தொடர்பு கொண்டு இருக்கிறோம். இவர் வந்து இப்போ இதுக்கான எனக்கு சரியாக தெரியலை, இதை பற்றியான வரலாறுகள் ஒன்றும் தெரியலை. இப்போ இவர் சொல்லுவேன்.
வரலாறு சொல்லு. வரலாறு எனக்கு தெரியாது. சொல்கிறது என்னென்னா இங்கே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு காரணமாக கீழே இருக்கிற ரோட்டம் கீழே இருக்கிற ரோட்டம் முதல் போட்டது. அதையும் வெள்ளம் மூடுனால மேலே போட்டுருக்கு. இப்போ அதையும் வெள்ளம் மூடுது. அதுக்காக பாலம் மாதிரி இருக்கிறதையும் வெள்ளம் மூடுதான். இப்போ இந்த குஞ்சகுளத்து மக்கள் பெரும்பாலும் அவங்களோட வெள்ளம் வந்தால் இந்த பாலத்தெல்லாம் கிடக்கிறது. மற்றது என்னென்று இதில் வெள்ளம் மட்டம் நீர் மட்டம் எப்படியும் இதில் இருந்து கடைசி ஒரு 5 அடி வரையும் இந்த கீழே இருந்து தண்ணி மேலே வரும். அப்போ நினைக்க வேண்டிய அந்த பாலம்லாம் மூடப்பட்டுரும். அந்த பாலம் மூடப்பட்டு இந்த கீழே இருக்க காட்டுங்க, இந்த கீழே இருக்கிற தண்ணி வந்து சரியாக இந்த பாலத்தில் விளிம்பு வரைக்கும் வருமா? இன்னும் ஒரு 5 அடி கீழே இருக்கும் லெவல். இது இந்த பாலத்துலேருந்து ஒரு 5 அடி கீழே இருக்கும். வந்து பார்த்தீங்க இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறதையும் விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் நல்லா இருக்குது. வியூ எல்லாம் நல்லா இருக்குது. முதலைகளும் நிறைய கிடக்கு கீழே. இவ்விடத்துல ஒன்றும் கண்ணில் படலை. மற்ற பக்கத்தில் நாங்கள் நீரோட்டம் கூடி இருக்கு. இப்போ 2-3 நாளாக மழை தானே, சரியான மழை இங்கே ஊரில், அதெல்லாம் நீரோட்டம் கூடி இருக்கு. அன்றாபுரத்தில் மழை பெஞ்சுன்னா எனக்கு அங்கே பக்கம் அன்றாபுரத்தில் மழை பெஞ்சா இஞ்சால தண்ணி வரும். மல்வத்து ஓயா பார்த்தீங்களா? இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். கீழே ஓடுறதான் வந்து மல்வத்து ஓயா. என்னடா மல்வத்து ஓயா இல்லையா? இப்போ மீனை பாருங்க எவ்வளோ மீன் தெரியுதுண்டு. அந்த சுழி ஓடுற மாதிரி இருக்கு. சுழியா அது? இங்கேருந்து ஒரு தண்ணி தானே இங்கே வருது. ஏன்னா ஓப்பனிங்கில் நடந்திருக்காடா முன்னுக்கு. இப்போ இதெல்லாம் கட்டியிருக்கு, திறந்துருக்காங்க. அடே இப்போண்டா திறந்துருக்குறாங்க. இல்லை இந்த கிழமை போன கிழமைக்குள்ளே தான் இது திறந்து ஓப்பனிங் நடந்திருக்கு. அந்த முன்னுக்கு பாருங்க. வா பேக் எடுத்துகிட்டு போயிடும். இஞ்சால தேவையில்லை. அங்கே என்ன இருக்கா? கோயில் ஒன்று இருக்குண்டா. சின்ன கோயிலா? அது என்ன ஃபேமஸான கோயிலா? அல்லது ஃபேமஸான கோயிலா? அது ஃபேமஸான கோயில்டா. ஒரு கும்பிடு ஒன்றை போட்டுட்டு வந்துடலாம். பிஸ்னஸ் நல்ல மாதிரி போகிறதுக்கு. இதுக்கு இந்த கலண்ட நட்டுகளுக்கு ஏதாச்சும் செய்யலாமே. என்ன ஓ சார் சார் இங்கே வாங்க சார். சார் இதால் மன்னார் போகலாமா சார்? சார் சார் இங்கே பாருங்க. சார் இதால் இதாலையா? இதால் போகணும். சரி பாய் சார். அவர் சார் வந்து இதால் மன்னார் போட்டான். சார் சரியான பாதை சொன்னேரான்னு தெரியலை. சரியாக தான் இருக்கும் போல். இந்த தொங்கு பாலம் இருக்குது. எப்படில தொங்கு பாலம் காட்டிச்சு. சார் சரியான பாதை தான் சொல்லியிருக்கிறேன். இதால் நம்ம மன்னார் போகலாம். சொத்து சேதம் நடக்கல, செக்கடியில் நடந்தது. அப்படியே வீட்டையும் ஓடி போயிட்டோம். கடைச்சாமனை